சம்பவத்தில் முழு தகவல்களையும் உங்கள் அனைவருக்கும் வந்து ப்ரெஸ் ரிலீஸாக வந்து வழங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போது 5 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போது இங்கே இந்த கொள்ளையர்களை வந்து நம்ம பிடிச்சதில் மற்ற மாநில போலீஸாரும் இங்கே வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போது நம்ம ஆந்திர மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க, கேரள மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரிசாவிலேருந்து வந்து தகவல் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இதுலேயும் ஒரு ஹூண்டா ஒயிட் கலர் கிரெட்டா காரில் வந்து அஃபென்ஸ் பண்ணதாக வந்து அங்கே இருக்க எஸ்பி பேசினார். ஸோ அவருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு ஏதாச்சும் தமிழ்நாட்டில் நம்ம கிருஷ்ணகிரி டீம் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க லீடு வச்சு அவங்க டீம் வந்து கிருஷ்ணகிரியில் தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, இந்த திருச்சூர் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இன்வால்வ் ஆனது 7 பேர் தான். அந்த 7 பேருமே வந்து நம்ம நேற்று இது பண்ணியிருக்கோம். அதில் அதிகமாக திருச்சூர் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் எதுவும் இருக்க மாதிரி வந்து தெரியல. இல்லை, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து நேற்று வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இதில் இருக்கவங்க கிருஷ்ணகிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து எங்களுக்கு தெரில. அவங்க விசாரிச்சுட்டு இவங்ககிட்ட இருந்து தகவல் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி வேறு யாரெல்லாம் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபோட்டோகிராஃப் வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்களை வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இல்லை, இவங்களுக்கு வந்து வெவ்வேறு மாநிலங்களில் வழக்கு இருக்குது. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மகாராஷ்டிராவில் ஒரு வழக்கு இருந்து அதில் அவங்க ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இதில் இருக்க எல்லா நபர்களுக்குமே நிறையா வழக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நபர்களுக்கு வந்து வழக்கு இல்லாதவங்களும் இருக்காங்க. ஒரு வழக்கு 2 வழக்கு உள்ளவங்களும் இருக்காங்க. ஒருத்தருக்கு 4-5 வழக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இல்லை, எஸ்டிமேஷன் அவங்க சொல்கிறது நாங்கள் இந்த இடத்துல பண்ணியிருக்கோன்றதை சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ அமௌண்ட்டு போச்சு அப்படிங்கிறத அந்தந்த மாநில போலீஸார்ட்ட கேட்டால் தான் வந்து நமக்கு தெரிய வரும். இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் விசாரித்த வகையில் வந்து அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்ல முடியாது. சில பேர் படிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படித்தவங்களும் இருக்காங்க. சார், இப்போ தொடர்ந்து வந்து கேரளாவில் நடைபெற்ற ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்குது. இந்த நிலையில் இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏடிஎம்மில் எது மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் காவல்துறை சார்பில்? எஸ், இப்போது இதுதான் வந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஏடிஎம் சென்டர் எல்லா ஏடிஎம் சென்டர்லேயும் அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து நிறையா பொறுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா பொறுத்திருக்காங்க, அண்ட் அலாரம் சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. பட் வச்சுருந்தாலும் அது வந்து சரியான விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகுதா, அதில் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி வந்து இருக்குது. அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. பட் அடிக்கடி வந்து அதை மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இடங்களில் நாங்கள் செக்யூரிட்டி ஃபிசிக்கலாக வந்து மேன் பவர் வந்து போட சொல்லி வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கோம். அதே போல் ஒரு சில ஏடிஎம், ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷின்ஸில் சில குறைபாடுகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் நிறுவியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் வந்து அதிகரிக்க சொல்லி வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். நம்ம ஒன்ஸ் இவங்களோட ரிமாண்ட் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்க அனைத்து பேங்க் ஏடிஎம்ஸ் யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்களே கூப்பிட்றோம். அந்த ஏடிஎம் எல்லாமே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவுட் சோர்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்க முக்கியமான நிறுவனங்களையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து தக்க அறிவுரை வழங்க சொல்லி வந்து சொல்லியிருக்கோம். இல்லை, இது வரைக்கும் எங்களோட விசாரணை இது வரைக்கும் ஓரளவு முடிஞ்சிருக்கு. நம்ம ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறையா அனலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அனலைசிஸ் பண்ணும்போது ஃபர்தர் க்ளூஸ் வந்தது அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் பீரியடுக்குள்ளே நமக்கு சில மெண்டேட்டரி டைம் இருக்குது. இத்தனை நாளைக்குள்ளே வந்து நம்ம ரிமாண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே நாங்கள் தேவைப்பட்டதுன்னா நான் கஸ்டடி எடுக்கிற பற்றி யோசிப்போம். இல்லை, ஏடிஎம்மில் அவங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க, அதை நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ அந்த ஏடிஎம் சென்டரை மட்டும் நம்ம இப்போ எல்லோரும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் வந்து நம்ம அறிவுறுத்தல் வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா அது வந்து ஈஸியான முறையில் வந்து அவங்க கட் பண்ணுற மாதிரி இவங்க எங்களுக்கு அக்யூஸ்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி வந்து ஒரு ஈஸியான வழியில் வந்து அவங்களால வந்து அதை கட் பண்ண முடிஞ்சிருது. ஸோ அது நம்ம இப்போ கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட சொல்ல போகிறோம். இல்லை, நம்ம கேஸில் வந்து ரிமாண்ட் பண்ணிடுறோம். ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கேரளா போலீஸ் அவங்களோட கேஸில் வந்து கஸ்டடி எடுக்கிறது அது அவங்களோட இதை பொறுத்து தான் நம்ம இது இதில் 2 குற்றவாளிகள் வந்து டெல்லியிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. 3 குற்றவாளிகள் வந்து காரில் வந்தாங்க. 2 குற்றவாளிகள் வந்து கண்டெய்னரில் வந்திருக்காங்க.
வந்து இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருச்சூர் போகிறாங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சென்னையில் வந்து அசம்பிள் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து அவங்க திருச்சூர் நோக்கி போகிறாங்க. இல்லை அங்கேருந்து அவங்க காரில் ப்ளஸ் கண்டெய்னரில் போகிறாங்க. No, as of now, we seized only the sickle hook. Whatever they used for the offense, we have seized only the They hook. don't have any guns or anything. No, it's not a type of guns and They other. were trained for any attack or. Yeah, definitely. They attacked. That's why the inspector for self-defense. Did you get any point why they choose Thrissur for this crime? No, their aim is in the highway, whatever the ATMs they are seeing, if it is vulnerable, then they are attacking. They were choosing or using the Google Maps for taking the ATMs. Yes, they are checking in Google Maps, everything is available. So even if you can check it, they will show where the nearest ATM and everything it will show. But after seeing that location of the ATM, then they are seeing the vulnerability, then they are attacking. இல்லை 67 லட்ச ரூபாய் பணம் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இப்போ கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். இல்லை ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நபருக்கு வந்து மகாராஷ்டிராவில் வழக்கு இருக்குது, ஒரு நபருக்கு வந்து மத்திய பிரதேசில் வழக்கு இருக்குது, ஒரு நபருக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிரியிலே கூட வந்து வழக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கும் ஒரு மாநிலத்தில் எக்ஸ்ட்ரா இதாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரே இதை நம்ம சொல்ல முடியாது, ஒருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது. இல்லை நான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருக்கோம். எங்கே ஆரம்பித்தது, எங்கெல்லாம் நம்ம வந்து துரத்தணும், எந்த இடத்துல ஃபைனலாக வந்து நம்ம கேப்சர் பண்ணோம், எல்லாமே உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து. இல்லை இவங்க கேங் அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஆர் ஃப்ரம் மெவாட் ஏரியா. மெவாட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹரியானா அண்ட் அந்த ராஜஸ்தானோட பார்டரில் இருக்க ஒரு ஏரியா. அங்கே 2-3 மாவட்டங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து 2-3 மாவட்டங்களை சேர்ந்தவங்க. தேங்க்யூ. இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. நம்ம அன்றைக்கி வெஹிக்கிள் செக் பண்ணும்போது நம்ம பர்டிகுலராக சில நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் ஒரு சில கண்டெய்னர்ஸை நம்ம நிறுத்தி செக் பண்ணுறோம். அப்படி தான் வந்து நமக்கு இவங்க கிடைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.